தமிழ் சினிமா பொறுத்த வரைக்குமே இப்போ வரக்கூடிய படங்களில் வர புது பாட்டெலாம் ஹிட் ஆகுதோ இல்லையோ, ஆனால் பழைய பாட்டெலாம் செம்மையாக ஹிட் ஆகிட்டுருக்கு. சொல்லப்போனால் இது ஒரு புது ட்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ வரக்கூடிய புது படங்களில் பழைய படத்தோட பாட்டெலாமே எடுத்து ரீமேக் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதில் சில சர்ச்சைகளுமே வந்துட்டுருக்கு. ஏன்னா இப்போ மோஸ்ட்லி இளையராஜா அவர்களோட பழைய பாட்டை தான் இப்போ புது படங்களில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்காக இளையராஜாவுமே நஷ்ட ஈடு கேட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டுகிட்டே தான் இருக்காரு. அதாவது மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற ஒரு மலையாள படத்தில் கண்மணி அன்போடு காதலன் அப்படின்ற பாட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக இளையராஜா நஷ்ட ஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லி படத்துலையுமே ஒத்த ரூபா தாரன் பாட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக என்னோட பெர்மிஷன் இல்லாமல் அந்த பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நஷ்ட ஈடு கேட்டு இளையராஜா கேஸ் போட்டிருந்தாரு. இந்த நிலையில் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நடிகை வனிதா விஜயகுமார் டைரக்ட் பண்ணி ராபர்ட் மாஸ்டர் நடித்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படின்ற படத்தில் இளையராஜாவோட பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதுக்காக இளையராஜா அவர்கள் இவங்க மேலேயுமே கேஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வனிதாவோட பொண்ணு ஜோவிகா தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் அதுக்கு கலவையான விமர்சனங்களுமே கிடைச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளே வனிதா விஜயகுமார் பேசின விஷயங்கள் நிறைய சர்ச்சையாக தான் மாறிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரமோஷனுக்காக நிறைய இன்டர்வியூஸ்மே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் கேஸ் போட்ட விஷயம் ஒரு பெரிய சர்ச்சையாக மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தில் கமல்ஹாசன் நடித்த மைக்கேல் மதன காமராசன் படத்துல சிவராத்திரி அப்படின்ற பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அதனால இந்த பாட்டை என்னோட பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இளையராஜா அவர்கள் சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டை அந்த படத்துல இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையுமே வச்சிருக்காரு. அப்படி இல்லை அப்படின்னா நஷ்ட ஈடு வேணும் அப்படின்னுமே கேட்டிருக்காராம். ஸோ இந்த கேஸ் வர திங்கட்கிழமைக்கு விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்காரு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை யூஸ் பண்ணதுக்காக அந்த படக்குழுவினர் படத்துல இளையராஜாக்கு தேங்க்ஸ் கார்டுமே போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வனிதா விஜயகுமாரோட தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பாட்டை நாங்கள் இளையராஜா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்னப்பா பெர்மிஷன் வாங்கிட்டோன்னு சொல்கிறாரு, பட் இளையராஜா இந்த எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கலை, ஸோ அதனால் எனக்கு நஷ்ட ஈடு வேணும்னு கேட்குறாரு, என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்களுமே குழம்பி போயிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இளையராஜா ஆல்ரெடி எந்த பாட்டு யூஸ் பண்ணாலுமே கேஸ் போட்டுட்ருக்காரு. இப்போ இவங்க படத்தில் வேற யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சும்மாவே இந்த படத்தில் ஆல்ரெடி அவ்வளோ பிரச்சனை இருக்குது, இப்போ இது வேறையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ட்ரோலுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ரெண்டு பேர்த்துல யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்றது அந்த விசாரணையில தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுமே இருக்காங்க. ஒருவேளை இந்த படத்துல இருந்து பாட்டை தூக்க போறாங்களா, அப்படி இல்லைன்னா இளையராஜா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டோம் அப்படின்ற விஷயத்த வனிதா விஜயகுமார் ப்ரூவ் பண்ணுவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.